நான் இன்றைக்கி என்ன வாங்கின்னு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். வள்ளுவர் கோட்டத்தில் மகளிர் சுய உதவிக்குழு விற்பனை அரங்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது வந்து வருஷம் வருஷம் போடுவாங்கங்க. அவங்க ஊர்லேருந்து சொந்தமாக அவங்க ரெடி பண்ணி அவங்க ஊர் ஸ்பெஷல்லாம் எடுத்துன்னு வந்து விற்பாங்க. ஆனால் விலை கொஞ்சம் கூடவே தான் இருக்கும். நம்மளால் அவங்களுக்கும் ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். அங்கே வாங்கினான்னு சொல்லிவிட்டு நான் எப்போவுமே அங்கே அந்த அரங்கம் போடும்போது போய் வாங்குவோங்க. இன்றைக்கி என்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். அங்கே வந்து நெய் வாங்கினா எப்போவும் நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ ஒரு பசுமாட்டு நெய்யின்னு சொல்கிறாங்க. அது நாட்டு பசுமாட்டு நெய். அந்த நெய் வாங்கியிருக்கேன். இந்த ஓலை கூடை எதுக்கு வாங்கினேன்னே தெரியல. ஆனால் அந்த கூடை ஒன்று வாங்கியிருக்கேன். புளி இது வந்து கொட்டை அந்த ஓடெல்லாம் இல்லாத புளின்னு சொன்னாங்க. புளி வாங்கியிருக்கேன். இது வந்து அல்வாங்க. இது அல்வா இல்லை, பால்கோவா நாட்டு சர்க்கரையில் செஞ்சதுன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அங்கேயே டேஸ்ட்டுக்கெலாம் கொடுக்குறாங்க. டேஸ்ட் பார்த்துட்டு தான் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் இது பாருங்கள். இது வந்து சிறுதானியத்தில் செஞ்சுருக்கிறது தான். இந்த கெலக்ஸ் என்னமோ சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியல. இது வாங்கினேன். இது வந்து இந்த திருக்கடுகம் நாட்டு சக்கரை போட்டு இந்த மூலிகை இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. 200 தாங்க ஒரு பாட்டில். இது இந்த பனி நாளுக்கு இது நல்லது. சுடு தண்ணிலையும் கலந்து குடிச்சிக்கலாம், இல்லை பால்லையும் போட்டு குடிச்சிக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டுக்கு போட்டு கொடுத்தாங்க. நல்லா இருந்தது சூடாக குடிக்கும்போது. இது வந்து நாட்டு சக்கரைங்க. இது நல்லா இருக்குது. இந்த மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா ஒரு ப்யூராக இருக்கிற மாதிரி இருக்குது. நாட்டு சக்கரை வாங்கினேன். அதுக்கப்புறமா முக்கியமான பொருள் வாங்கியிருக்கோம் பாருங்கள். இது வந்து கருவாடு, நெத்திலி கருவாடு இருந்துச்சு. கருவாடு தாங்க நிறைய வாங்கியிருக்கேன். இது என்னவோ மீன் என்னவோ கருவாடு சொன்னாங்க. இதை வாங்கியிருக்கேன். இது வந்து திருக்க கருவாடு, துண்டு கருவாடு, நெத்திலி கருவாடு, இவ்வளோ தாங்க வாங்கினேன். அப்புறம் வீட்டில் துளசி செடி கொஞ்சம் காயிற மாதிரி இருந்துச்சு. 2 துளசி செடியும் வாங்கினேன். எல்லாம் வாங்கிட்டு போடுறதுக்கு பேக் எடுத்துன்னு போல். இந்த ஒரு பேக் 20 ரூபான்னு விற்றாங்க. அதையும் 20 ரூபான்னு வாங்கினேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி ஷாப்பிங் முடிஞ்சுது. இதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த சேனலுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கங்க. நாளைக்கு பார்க்கலாங்க.